என்னங்க இந்தாங்க வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ்மா. சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். டைம் ஆச்சு. எப்படி போற? ஆட்டோல. ஆட்டோலையா? நான் வேணா வந்து ட்ராப் பண்ணட்டுமா? இல்ல இருக்கட்டும்ங்க, நானும் போய்க்கிறேன். பரவாயில்ல, இருக்கட்டுமா? இரு. இதை போடா, இதை உள்ள வைய. வண்டி நம்ப தனி போட்டுறேன். டே தம்பி, யாரா அவங்க? அண்ணனோட வைஃப். நான் பார்க்க டாக்டர் மாதிரி இருக்காங்க. அண்ணி டாக்டர் தானே? என்னடா சொல்ற? ஆமாண்ணே. டேய் என்னடா பணம் கிடைச்சிச்சா? நீ இப்படி சொல்ற? டேய் அப்பாவுக்கு உள்ள ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கடா, என்ன பண்றது தெரியலடா. டேய் ஒரு நிமிஷம், டாக்டர் வரணும்னு நினைக்கிறேன், கூப்பிடுறேன். என்ன நான் அப்படி பாக்குறேன்? உட்காருண்ணா. அப்பாக்கு ஆபரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சது. என்ன நான் டாக்டர்னு யோசிக்கிறியா? அன்னைக்கு அப்பாவும் நீங்க என்னெல்லாம் பேசுனீங்க? இவனை கல்யாணம் பண்ண பிச்சை எடுப்பேன். அப்பா உங்க தங்கச்சி பையன் தானப்பா, நீங்களும் இப்படி பேசலாமா? இவன் ஒரு சாதாரண மெக்கானிக்மா. இவனை கல்யாணம் பண்ணிட்டு நீ எல்லாம் பின்னாடி ஸ்பேனர் எடுத்து போறியா? மாமா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல மாமா. நான் உங்க பொண்ணை நல்லா வச்சு பாத்துப்பேன். டேய் என் தங்கச்சி உனக்கு கட்டி கொடுத்து அவள் வாழ்க்கை நாசமா போறதுக்கா? என் பொண்ணை நான் எவ்வளவு பெரிய இடத்துல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ போன வெளியில. அப்பா உங்களை விட அவர் நல்லாவே பாத்துப்பாருப்பா. கல்யாணம் பண்ண நான் அவரை தான் பண்ணிப்பேன். டேய் அதான் நாங்க சொல்றோம்ல, உனக்கு என்ன பொண்ணு எங்களுக்கு தெரியும், நீ கம்முன்று. என்ன மச்சான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் ஒரு மெக்கானிக்கா தான் வேலை பாக்குறேன். ஆனா உங்க தங்கச்சிய நல்லா ராணி மாதிரி வச்சு பாத்துக்கோ மச்சான். ஓ, என்னை விட நல்லா பசுப்பியா? அப்பா உங்களை விட அவர் நல்லாவே பாத்துப்பாருப்பா. கல்யாணம் பண்ணா நான் அவரை தான்ப்பா பண்ணிப்பேன். அப்ப நீ வீடியோ விட்டு வெளியில போ. நீயும் அப்பாவும் நான் என் புருஷனை கல்யாணம் பண்ணிட்டு நடுத்தெருல பிச்சை எடுப்பேன்னு சொன்னீங்க. இன்னைக்கு பார்த்தல்ல, கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சு டாக்டர் ஆக்கியிருக்காரு. நீ எப்படி டாக்டரான? நான் டாக்டர் ஆகலன்னு என் புருஷனை டாக்டர் ஆக்கியிருக்காரு. இப்பவும் என் புருஷன் ஒரு சாதாரண மெக்கானிக் தான், ஆனா கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சு டாக்டர் ஆக்கியிருக்காரு. எல்லாரும் சொல்லுவாங்க ஒரு ஆம்பளையோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருப்பான்ட்டு. ஆனா என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி என் புருஷன் தான் இருக்காரு. நான் ஆசைப்பட்டுட்டேன்ற ஒரே காரணத்துக்காக என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கியிருக்காரு. உன் வாழ்க்கை வீணா போயிடக்கூடாதுன்னா அன்னைக்கு நானும் அப்பாவும் அப்படி பேசணும் சாரா. அண்ணன் அப்பா என்னை பாத்துக்கிட்டதை விட என் புருஷனை நல்லா பாத்துக்கிறாருண்ணே. இப்ப அவர் சொந்தமா 4 மெக்கானிக் ஷாப் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு நான் சீஃப் டாக்டரா இருக்கேன். சாரா நாங்க பண்ணது எதுவும் மனசுல வச்சுக்காத. அப்பாவுக்கு ஒண்ணும் இல்லைல்ல? அப்பாவுக்கு ஒண்ணுமே இல்லைண்ணே. அப்பா ஆபரேஷன் நல்லபடியா முடிஞ்சது. இந்த ஆபரேஷனுக்கு தேவையான அத்தனை காசையும் என் ஹஸ்பண்ட் கட்டிட்டாரு. ரொம்ப நன்றிமா. அவர் உனக்கு மட்டும் அப்பா இல்லைண்ணே, அவர் எனக்கும் தான் அப்பா.